யாருப்பா நீங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. சூப்பருங்க. இன்னைக்கு விஜய், நிவின் அப்புறம் குமரன் 3 பேருமே வந்து சூப்பரா வந்து இன்னைக்கு பயங்கரமா எபிசோட வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. செம்ம ஃபன்னா இருந்துச்சு. செம்ம எமோஷனலா இருந்துச்சு. செம்ம சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கங்கா பேசினது வந்து குமரனுக்கு பயங்கர கஷ்டத்தை கொடுத்துருச்சு, வலியை கொடுத்துருச்சு. அவமானம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அப்போ வந்து எல்லாமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் சூப்பராக ஒரு ஆர்டர் வருது. காஸ்ட்யூம் நல்லா பண்ணி கொடுக்கணும், நிறைய 50 காஸ்ட்யூம் 50 இது வரை தைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே பயங்கர சந்தோஷப்பட்டு ஆர்டர் எடுத்துடுறாரு. நமக்கு பணம் தேவைப்படுது, நம்ம கண்டிப்பாக கங்கா கிட்ட அவமானப்படக்கூடாது, அவளோட வளையாப்பை வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து நம்ம குமரன் வந்து முடிவு பண்ணுறாரு. அப்போ வந்து நிவின் அந்த இடத்துல இருந்ததுனால நிவின் வந்து அப்புறமா போயிட்டு விஜய்கிட்ட சொல்கிறாரு. அப்போ விஜய் வந்து ஏதாவது ஹெல்ப், நைட் டியூட்டிஸ் வீட்டில் சாப்பிட்டுட்டு கிளம்பி போகும்போது ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் வேணாம் பிரதர், நானே பார்த்துக்கிறேன். நானே கங்காவோட வளையாப்போ வந்து நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், என்னோட செலவுலேயே அப்படின்னு சொல்லவுமே பயங்கர எமோஷ்னலாக ஆயிடும். அந்த இடத்துல விஜயை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லரிங் ஷாப்பில் வந்து பயங்கரமாக நைட்லாம் வந்து தைச்சிட்ருப்பாங்க. சூப்பராக வந்து நம்ம குமரனும் அதாவது நிவினும் விஜயும் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் சூப்பராக போச்சுங்க, நல்லாவே போச்சு, செம்மையாக வந்து எடுத்திருந்தாங்க. பொதுவாகவே பசங்க இருந்தாங்க அந்த இடத்துல அப்படின்னா செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுல இதுலேயும் ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிஜமாகவே வந்து ஒரு அவமானம் வந்து நம்ம பட்டோம் அப்படின்னா அந்த அவமானம் வந்து பட்டது நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும். ஒருத்தவங்ககிட்ட அவமானப்படுறோம் அப்படின்னா அவங்க முன்னாடி நம்ம வந்து வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுவோம். நிஜமாகவே வந்து பொதுவான வாழ்க்கையிலேயே அது மாதிரி தாங்க நம்மளோட குமரனுக்கு வந்து கங்கா கிட்ட அவமானப்பட்டது பயங்கர வலியை கொடுத்துருச்சு, பயங்கரமாக கஷ்டப்பட்டார். அதனால் வந்து சூப்பரான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தைக்கணும், நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டார். அதுதான் அவருக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ரொம்பவே வந்து கஷ்டங்க, பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க, பசங்க எல்லாருமே ஹாப்பி பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே நான் பயங்கரமான கஷ்டத்தை கங்கா வந்து குமரனுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நாளைக்கு இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ப்ளவுஸ் ஏன் தைக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்ககிட்ட பணம் காசு இல்லை, அவங்க வசதி இல்லாதவங்க, அவங்கனால முடியாது அப்படின்னு தெரிஞ்சால் அதவே சொல்லி சொல்லி காட்டுறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அது கங்கா கிட்டே இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? ஆனால் வளையாப்போ சிறப்பாக பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு நம்மளோட சைடுலேருந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியே ஆகணும். அதுக்காக நம்ம சேனல் லைக்